الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி நபி, சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள், பரிசுத்த உறவினர்கள், அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக, இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, எமது சென்ற மாதம் நாம் ஓதிய குத்பாவிலே பிள்ளைகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு மிக பெரும் செல்வமாக அருளாக தந்திருக்கின்ற குழந்தைகள் பற்றி நாம் சில விடயங்களை சொன்னோம். குறிப்பாக குழந்தைகள் எமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற அமானிதம், அது அல்லாஹ்வின் மிக பெரும் அருள், அது ஒரு மிக பெரும் பொக்கிஷம். அதனை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நிஅமத் பற்றி சில விடயங்களை நாம் சுருக்கமாக முன்வைத்தோம். இன்றைய குத்பாவிலே அந்த எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற எங்களது குழந்தைகளோடு நாங்கள் பேச வேண்டிய மொழி, குழந்தை மொழி என்ன என்பது பற்றி இஸ்லாம் எமக்கு என்ன சொல்லுகின்றது? குழந்தைகளோடு உறவாட வேண்டிய குழந்தை மொழி பற்றி அல் குர்ஆன் மிகவும் விசாலமாக பேசுகின்றது. எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அற்புதமாக பேசி இந்த உலகத்திலே யாருமே நிலைநாட்ட முடியாத ஒரு நாகரிகத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக பெற்றோராகிய ஆண்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தாயும் தந்தையும், ஏன் சிறுவர்களோடு சிறார்களோடு குழந்தைகளோடு உறவாடுகின்ற எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு தனியான மொழி இருக்கின்றது. அது என்ன மொழி? சகோதரர்களை, உண்மையில் இது விசாலமான ஒரு பாடம், உளவியலோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு பாடம். சுருக்கமான இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்த முடியாது.
சில உதாரணங்களை மட்டும் சொல்லி இந்த ஹுத்பாவில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிமார்கள் தனது குழந்தைகளோடு தனது மக்களோடு பேசிய அந்த மொழியை அழகாக சொல்லுகிறார். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த உபதேசங்கள் பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகிறார். நாங்களும் அதனை விலாவாரியாக பல இடங்களில் படித்திருப்போம். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை அழைக்கின்ற பொழுதெல்லாம் எப்படி அழைப்பார் என்றால், யா புனைய, சகோதரர்களே, யா புனைய என்ற வார்த்தை அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 6 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தையை பயன்படுத்தி மிக முக்கியமான பல விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது, உபதேசமாக செய்யப்பட்டிருக்கின்றது. அவைகள் எல்லாவற்றையும் இங்கே ஒவ்வொன்றாக சொல்லுவதற்கான அவகாசம் இல்லை. யா புனைய என்றால் எனது அருமை, எனது அன்பு மகனே. மகனே என்று நாம் அழைப்பதும் அன்பின் வெளிப்பாடு. எங்களது ஆழ் மனதில் இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தும் முகமாகவே எங்களது பிள்ளைகளை மகனே, மகளே என்று அழைப்போம். அல் குர்ஆன் சொல்லுகின்றது, அதையும் தாண்டி அவர்களோடு நீங்கள் உரையாட வேண்டும். நீங்கள் அவர்களோடு வைத்திருக்கின்ற அன்பை முழுமையாக வெளிப்படுத்தும் வகையில் உங்களது வார்த்தை பிரயோகம் இருக்க வேண்டும். அரபு மொழியிலே எனது மகனே என்று அழைப்பதற்கு பிரத்யேகமான வார்த்தைகள் இருக்கின்றது. யப்னி, யா இப்னி அல்லது யா வலதி என்றால், யப்னி என்றால் எனது மகனே என்று பொருள். ஆனால் அல்லாஹ் நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை யா புனைய. நபிமார்கள் இப்படித்தான் குழந்தைகளோடு உறவாடினார்கள். இதுதான் குழந்தை மொழி என்பதனை அல் குர்ஆன் உறுதி செய்கின்றது. யா புனைய என்றால் ஒரு மனிதன் அவனது அன்பையும் இரக்கத்தையும் முழுமையாக கொட்டி அழைப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்றுதான் அறிஞர்கள், ஃபுகஹாக்கள், அதாவது தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள். அஷ்ஷஃபகத்து வர்ரஹ்மா, ஒரு மனிதனது ஆழ்மனதில் இருக்கின்ற இரக்கமும் கருணையும் முழுமையாக கொட்டப்பட்டு அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை. யா புனைய, எனது அருமை மகனே, அகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நீ நிலைநாட்டுவீராக, வஅ்முர் பில் மஅரூஃபி, நன்மையை ஏவுவீராக. நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த தொடர்ச்சியான உபதேசங்கள் அங்கே வருகின்றது. தான் பெற்ற மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது அந்த விடயத்தை தனது மகனிடம் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. எனது அருமை மகனே, எனது அன்பு மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதற்கு நான் கனவு காண்கிறேன், நீ என்ன அபிப்பிராயப்படுகின்றாய்? சகோதரர்களே, இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கண்ட கனவை தனது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்ன பொழுது அவர் சொன்னார், கால யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக. மகனே, எனது அருமை மகனே, அன்பு மகனே, அந்த அன்பை முழுமையாக கொட்டி தீர்க்கின்ற ஒரு பாணி அது. நீ கண்ட கனவை யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஏன்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா பிரச்சாரத்திற்கு முற்றிலும் புறம்பாக செயல்பட்டவர் அவரது மகன். அவரை கூட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக அந்த சமுதாயம் அழிக்கப்பட போகின்றது வெள்ளத்தினால், ஒரு கப்பலை கட்டிக்கொண்டு அந்த கப்பலிலே அவரை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட மக்களை ஏற்றிக் கொண்டிருந்த பொழுது தனது மகனை பார்த்து சொன்னார், யா புனைய இர்கப் மஅனா, எனது அருமை மகனே, எங்களோடு இந்த கப்பலிலே ஏறிக்கொள் என்று சொன்னார். நான் இங்கே இந்த குர்ஆனிய வசனங்களின் ஊடாக உங்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், சகோதரர்களே, குழந்தைகளோடு உறவாடுவதற்கான ஒரு அற்புதமான குழந்தை மொழியை அல் குர்ஆன் அடையாளப்படுத்தி இருக்கின்றது.
அந்த மொழியினூடாக நீங்கள் உங்களது முழு அன்பையும் கொட்டி தீர்த்து வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் நீங்கள் நினைக்கின்ற ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும் என்பது அல் குர்ஆனின் பலமான கூற்று. சகோதரர்களே, குழந்தைகளோடு உறவாடுகின்ற பொழுது அன்பு உங்களது இதயங்களால் உறவாடுங்கள். அன்பெனும் மொழியினால் உறவாடுங்கள். அறிவெனும் மொழியை விட அன்பெனும் மொழிக்கான தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இதுதான் அல் குர்ஆனிய கூற்று. சிலர் நன்கு படித்தவர்கள், சிறந்த ஆய்வாளர்கள், பல விடயங்களில் கள ஆய்வுகளை செய்து பரிச்சயமாக பல நத்தீஜாக்களை, பல பெறுபேறுகளை கண்டவர்கள். சில வேளைகளில் அவர்களது சூழலுக்கு, அவர்களது அறிவு சிந்தனைக்கு ஏற்பவே தனது வீட்டையும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் நடத்த முனைவார்கள். அது பல வேளைகளில் எதிர்வினையே தோற்றுவித்திருக்கின்றது. வீட்டில் இருந்து கொண்டு ஒரு காரியாலயத்தை நடத்த முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வீட்டிலே இருந்து கொண்டு தனக்கு கீழ் உள்ள ஒரு பணியாளனுக்கு, தன்னிடம் கற்றுக்கொள்கின்ற ஒரு மாணவனுக்கு கட்டளையிடுவது போல தனது மகனுக்கு கட்டளையிட முடியாது. அப்படி கட்டளையிட்டு அவன் எதனையும் சாதிக்க முடியாது. இவர் விரும்புகின்றவற்றை அந்த மகனுக்கோ மகளுக்கோ முழுமையாக கொடுக்க முடியாது என்பது இஸ்லாத்தின் பலமான கூற்று. அதைத்தான் இங்கே நான் சொல்ல வருகின்றேன். சகோதரர்களே, இது பற்றி நாம் மிகவும் சீரியஸாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய காலத்தில் நாம் எல்லோரும் வாழ்கின்றோம். அதற்கான காரணியை நான் சற்று பின்னால் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சகோதரர்களே, இவ்வாறு அல் குர்ஆன் குழந்தைகளோடு பேசுகின்ற அந்த குழந்தை மொழி பற்றி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி இவர்களோடு சம்பந்தப்பட்ட பல சரித்திரங்களை, சம்பவங்களை அல்லாஹ் எமக்கு சொல்லி அதன் பக்கம் என்னை அழைக்கின்றான். அந்த வழியில் தான் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வொழுங்கும் நடைமுறையும் இருந்தது. அதற்கான மிகச் செழுமையான அழகான சில உதாரணங்களை இங்கே நான் சொல்லுகின்றேன். இந்த தலைப்பில் இன்றைய குத்துபாவை ஓதுவதற்கு பிரதானமான ஒரு காரணி இருக்கின்றது. அதனை கொஞ்சம் பின்னால் சொல்லுகின்றேன். ஒரு முறை நன்றாக இந்த ஹதீஸை கவனியுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகின்ற பொழுது அவருக்கு வயது 13. ஒரு 10 வயதில் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருப்பார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு முறை நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி நடந்து வருகிறேன். அப்பொழுது அவர் பாவிக்கின்றார் இந்த வார்த்தையை, மம்மனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றாக கவனியுங்கள். என்னை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சோடு என்னை சேர்த்து அணைத்துக் கொண்டார். 11-12 வயது சிறுவனாக அவர் இருந்திருப்பார். என்னை அவரோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார். அணைத்துக் கொண்டு என் காதருகே வந்து என் காதருகே அவர் அது உதட்டை வைத்து சொன்னார், அல்லாஹும்ம ஃபக்கிஹ்ஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இவரை மார்க்கத்திலே மிகவும் விளக்கம் உள்ளவராக, விளக்கசாலியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனுடைய தஃப்சீரை, தஅவீலை, விளக்கத்தை, ஞானத்தை இவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார். சகோதரர்களே, நன்றாக கவனியுங்கள். கண்ணியமிக்க ஆசான்களே, ஆசிரியர்கள், உங்களிடம் கல்வி கற்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலங்களை சுமந்தவர்களாக இருக்கின்ற மதிப்புக்குரிய ஆசான்களே, சிந்தியுங்கள். என்ன செய்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த அன்பு மாணவனை தன்னோடு அணைத்து அவனது காதில் ஊதிய செய்த அந்த பிரார்த்தனை என்ன தெரியும்? அதன் விளைவு, அதன் தாக்கம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தின் ஞான கடல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்றால் மிகையாகாது.
அல் குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்த மேதைகளுள் அவரை மிஞ்சிய மேதை யாருமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். சுமார் அதிலிருந்து 2 தசாப்தங்களுக்கு பிறகு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறி ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவரது ஆலோசனை சபையிலே, மஷூரா சபையிலே மிக இளவயது சிறுவனாக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வாலிபராக அந்த சபையில் வீற்றிருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இல்லாத ஒரு சபையில் நான் சில விடயங்களுக்காக எடுக்கின்ற தீர்மானங்களில் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்படி பெரும் ஞான கடலாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மாறினார்கள். சகோதரர்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையின் மூலம் அவருக்கு சொன்னது, நீ அறிவையும் ஞானத்தையும் தேடி கற்றுக்கொள் என்பதைத்தான் சொன்னார்கள். அது அவருக்கு கிட்ட பிரார்த்தனை செய்ததன் நோக்கம், உள்நோக்கம் என்னவென்றால் அதனை நீ தேடி கற்றுக்கொள் மகனே என்பதுதான். அவர் அந்த பணியை செய்ய வேண்டும், அறிவை ஞானத்தை தேட வேண்டும் என்பதற்காக அவர் கையாண்ட அந்த யுக்தியை பாருங்கள். தன்னோடு அவரை அணைத்துக் கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரது கையை பிடிக்கின்றார் அல்லது தன்னோடு ஒருவரை அணைத்துக் கொள்கின்றார் என்றால் அது சாதாரணமான ஒரு விடயம் அன்று. அதற்காக அன்று அவர்கள் தவம் கிடந்தார்கள். பட்டை விடவும் மிருதுவான அந்த கையை நான் தொட வேண்டுமே என்று தவம் கிடந்தார்கள் அவர்கள். ஆம், அவர்தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த அணைப்பில் அவர் எவ்வளவு பூரித்திருப்பார், சிந்தியுங்கள். இதுதான் குழந்தை மொழி. இன்னும் ஒரு முறை செய்தினா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நன்றாக இதனை கவனியுங்கள். அவர் கூறுகின்றார், அவருக்கு கிட்டத்தட்ட 19 வயது, 10 வயது நிரம்பிய ஒரு வாலிபர். அவர் சொல்லுகின்றார், நான் ஒரு முறை பாதையினால் நடந்து செல்கின்றேன். பாதையினால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அருகில் வந்து அவரது கையை எனது கைக்குள், எனது விரல்களுக்குள் அப்படியே ஓட்டி அவரது கையை எனது கையோடு சேர்த்து கோர்த்து கொண்டார்கள். சகோதரர்களே, இதை சாதாரணமாக எங்களில் ஒருவரை வைத்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது திருமேனியில் ஒருவரது உடல் படுவதென்பது ஒரு பெரும் வரம் அன்று. அப்படித்தான் அவர்கள் அன்று பார்த்தார்கள். நாம் நடந்து செல்லுகின்றோம், ஒரு ஜனாதிபதி, ஒரு மன்னர் வந்து எங்களது கையை பிடித்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? அவரோடு நின்று ஒரு போட்டோவை எடுத்து, ஒரு மந்திரியோ ஒரு மேயரோ ஒரு ஜனாதிபதியோ அவரோடு நின்று ஒரு போட்டோவை எடுத்து அதனை மக்களுக்கு காட்டுவதில் எவ்வளவு படித்த மேதைகளும் எவ்வளவோ கூறிப்படைகிறார்கள். இது சில மனிதர்கள் அது உளவியல் தேவை. அதனை நான் இங்கே இகழவில்லை. எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர். அவரது மேனி கொப்பான மேனி இங்கு எங்குமே இல்லை. அவரை சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள் என்று தெரியும். அவர் வுது செய்தால் அந்த வுது செய்த தண்ணீர் நிலத்திலே விழுவதற்கு முன்பு அந்த தண்ணீரை அப்படியே தங்களது கைகளில் ஏந்தி மேனி முழுவதும் சஹாபாக்கள் தேய்த்துக் கொள்வார்கள். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையினால் நடந்து செல்கின்ற பொழுது அவரது கை விரல்களுக்குள் தனது கை விரல்களையும் ஓட்டி கோர்த்து கொண்டு முஆதே என்று கூப்பிட்டார். அப்பொழுது அவர், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, ஆம் நான் இங்கே இருக்கிறேன் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள், உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன்.
எப்படி இருக்கும்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கல்ப், அவரது உளநிலை அந்த நேரம் எப்படி இருக்கும் என்று சிந்தியுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஆதே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும், ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், இந்த துஆவை ஓதுவதற்கு நீங்கள் மறக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த உலகம் முழுவதும் இன்று வரை பள்ளிவாசல்களிலும் ஜமாத்தோடும் தனியாகவும் தொழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கு, இந்த துஆவை ஓதுவதற்கு பெரும்பாலும் மறக்க மாட்டார்கள். இந்த துஆ தெரிந்த எல்லோரும் ஓதுவார்கள். இந்த துஆவை இவ்வளவு ஆழமாக அனைத்து மனிதர்களது உள்ளங்களிலும் வேரூன்ற பதித்தவர் சையதுனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், அவர் அதனை கற்றுக்கொண்ட விதம், அதனை கற்றுக் கொடுத்த ஆசான். 19 வயது நிரம்பிய வாலிப முறுக்கேறிய ஓர் வாலிபனை, ஒரு 10 வயது ஓர் கட்டிளமை பருவத்தில் உள்ள ஒரு மகனை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகினார்கள். எடுத்த எடுப்பிலேயே, முஆதே, உங்களுக்கு நான் ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன், இதனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன செய்தார்கள்? அவரது கையோடு கையை கோர்க்கிறார். அந்த கைப்பட்டதும் சகோதரர்களை, எங்களால் சொல்ல முடியாத ஒரு மின்சாரம் அவரது உள்ளத்தை தாக்கி மூளை வரை அது பாய்ந்திருக்கும். அவர் முழுமையாக தன்னை வேறு ஒரு உலகத்திற்கே கொண்டு சென்றிருப்பார். அதன் பின்பு சொன்ன வார்த்தை, முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன். இந்த வார்த்தை அவரை எங்கே கொண்டு சென்றிருக்கும்? சிந்தியுங்கள். இதுதான் சைக்காலஜி. அதன் பின்புதான் இதனை கற்றுக் கொடுத்தார்கள். எடுத்த எடுப்புக்கெல்லாம், நீ நல்லா வரமாட்டாய், நான் உனது வயதில் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ இப்படி நடந்தால் உனக்கு இதுதான் நடக்கும், உனக்கு இதுதான் நடக்கும், நீ இப்படித்தான், நீ இப்படித்தான், நீ கூடுவாரோடு கூடுகிறாய், நீ அவனை பார்க்கவில்லையா, எப்படி இருக்கிறான் அவனது மகன், எவ்வளவு நன்றாக இருக்கிறான், நீ அவனது எதையோ எடுத்து குடி. சகோதரர்களே, இவைகளெல்லாம் ஒரு தாயுடைய, தந்தையுடைய நாவிலிருந்து, வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளை நோக்கி சரமாரியாக தொடர்ச்சியாக போகின்ற பொழுது அந்த பிள்ளையின் மனோநிலை எப்படி மாறுகின்றது என்று சிந்தியுங்கள். அதற்காக சொல்லுகிறேன். அதற்காகத்தான் இந்த ஹுத்பா. வேறு சம்பவம் சொல்லுவதற்கு, கதை சொல்லுவதற்கு அல்ல. நன்றாக பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு 3 தசாப்தங்களுக்கு முன்பு எங்களது பிள்ளைகளை வளர்த்தது போல, அல்லது எங்களது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல இன்று எங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவோ அவர்களை வளர்க்கவோ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று அவர்களது மனோநிலை வெகுவாக மாறி இருக்கின்றது. இந்த நாட்டிலே செய்யப்பட்ட சயின்டிபிக்கான ரிசர்ச்சின் பிரகாரம் 10 வயதிலிருந்து 24 வயதுக்கு உட்பட்ட 39% சிறுவர்கள், 10 வயதினர்கள், வாலிபர்கள் மிக மோசமான உளநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையிலே. இது துல்லியமாக செய்யப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது சும்மா கதை அல்ல. இதில் இந்த 39% மாணவர்களில் 18% பாடசாலைக்கு செல்கின்ற, படிக்கின்ற மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு 2-3 தசாப்தங்களுக்கு முன்பிருந்தது போன்றல்ல இன்றைய சூழல். இன்றைய வேகமான உலகின் வீச்சில் குறிப்பாக சிறார்களும் வாலிபர்களும் பன்முனை தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறார்கள், முகம் கொடுக்கிறார்கள். எமக்கு அது தெரியாது. ஒட்டுமொத்த உலகம் அவர்களது கைகளுக்குள் சுருங்கி இருக்கின்றது. அவர்களது கைகளுக்குள் இருக்கின்ற டிவைஸ் அவர்களை எதுவரை அழைத்து செல்லும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதனை படிக்க வேண்டும். உங்களது மொபைலை உங்களுக்கு இயக்க தெரியாது, ஆனால் உங்களது 7 வயது சிறுமி நன்றாக இயக்குகிறாள். சிந்தியுங்கள். இப்படி பன்முனை தாக்குதலுக்குட்பட்டிருக்கின்ற எங்களது பிள்ளைகளை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதுதான்
நாம் ஒவ்வொருவரும் இன்று அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். தயவு செய்து நீங்கள் நினைக்கின்ற உங்களது அறிவெனும் மொழியினால் அவர்களோடு ஊடாடி அல்லது உங்களது வன்மத்தை வார்த்தைகளால் கக்கி அவர்களை திருத்தலாம் என்று நினைக்காதீர்கள். இன்னும் ஒரு ஹதீஸை நான் இங்கே சொல்லுகிறேன். ஒரு முறை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நன்றாக கவனியுங்கள். நான் ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்ததும் சொன்னார்கள், அபு உமாமாவே, சில மனிதர்களை நான் கண்டால் எனது உள்ளம் மென்மையாகி விடுகின்றது, எனக்கு இரக்கம் ஏற்படுகின்றது, எனக்கு ஒரு வித்தியாசமான அன்பும் இரக்கமும் ஏற்பட்டு விடுகின்றது. அப்படியான மனிதர்களுள் ஒருவனாகத்தான் உன்னை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள். சில மனிதர்களை கண்டால் எனக்கு ஒரு அலாதியான பிரியம். நாம் எமது பாஷையில் சொல்லுவதென்றால் நான் ஒரு வித்தியாசமாக உணர்கிறேன். நாம் எங்களுக்கும் இருக்கும் இந்த ஃபீலிங். சிலரை ஜஸ்ட் பார்ப்பதன் மூலமாகவே எங்களுக்கு ஒரு அகமகிழ்ச்சி ஏற்படும். அது ஒரு அற்புதமான நிலை, ஒரு ஆத்மார்த்தமான நிலை. அது அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டு, அபூ உமாமாவே, சில மனிதர்களை காண்கின்ற பொழுது எனது உள்ளம் மென்மை அடைகின்றது, நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், எனக்கு அன்பு ஒரு கருணை ஏற்படுகின்றது, வித்தியாசமான கருணை. அவர்களுள் ஒருவர்தான் நீ என்று சொல்லிவிட்டு அவருக்கு சொன்னார், நீர் உமது வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லுவீராக. உமது வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு செல்வீராக. அது உமக்கும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் பரக்கத்தை, அபிவிருத்தியை ஏற்படுத்தும் என்று எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது டீச்சிங், அவருடைய அந்த உரையாடல், 16 வயது சிறுவன், 16 வயது நிரம்பிய ஒரு 10 வயது வாலிபன், எவ்வளவு அழகான முன்மாதிரி, எவ்வளவு அழகான உரையாடல். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த உலகை விட்டு பிரியும் வரை, மரணிக்கும் வரை இதனை மறக்கவில்லை. ஆம், இப்படித்தான் இஸ்லாம் குழந்தை மொழியை அமைத்து வைத்திருக்கின்றது. சகோதரர்களே, நாம் எமது குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிகொடுத்து வருகிறோம். பல வேளைகளில் அவர்கள் எம்மிடம் பல விடயங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். சில தந்தையரை அல்லது சில தாயை கண்டாலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு, ஆனால் அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. என்று நான் எங்கு சென்று தொலைந்து மறைந்து விடுவதென்று நண்பர்களிடம் பேசுவார்கள். சில வேளை சொல்லுவார்களா, அவரை கண்டால், குறித்த ஒரு ஆசிரியரை அல்லது குறித்த ஒரு அல்லது தந்தையை கண்டால் சொல்லுவார்கள், ஆரம்பமாக போகின்றது பிரசங்கம், ஆரம்பமாக போகின்றது பிரசங்கம், துவங்க போகின்றார் அவரது குத்துபாவை. இப்படி சொல்லுவார்கள். நான் ஒன்றும் கற்பனை பண்ணி சொல்லவில்லை, ஒரு கலை யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அவர்களது உள்ளங்களை வென்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதனைத்தான் சொல்லுகிறோம். சகோதரர்கள், எமது சமுதாயத்திலே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வகையான வன்மமும் வஞ்சக எண்ணமும் வளர்க்கப்படுகிறது. ஒரு வகையான பொறாமை. நாளை மறுநாள் எங்களது சிறார்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறார்கள். புலமை பரிசில் பரீட்சை இன்று பலரை ஒரு வகையான கைதியாக, பெற்றோரை, குறிப்பாக தாய்மார்களை கைதிகளாக மாற்றி இருக்கின்றது.
இந்த பரீட்சை என்ன? இந்த பரீட்சை எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? இந்த நோக்கம் என்ன என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏதாவது செய்யும். எனது மகள் சித்தி அடைய வேண்டும், எனது மகனுடைய கெப்பாசிட்டி என்ன, எனது பிள்ளையுடைய அந்த தராகரம் என்ன என்பதையெல்லாம் சிந்திப்பதில் வதைக்கு மேலால் வதை செய்கின்ற ஒரு சூழ்நிலை. கடந்ததை பற்றி நான் கதைக்க வரவில்லை. அரசு துல்லியமாக முடிவெடுத்தது இந்த பரீட்சையை நிறுத்துவோம் என்று. ஆனால் அது நிறுத்த முடியாமல் இருக்கின்றது சில காரணங்களால். பெற்றோர் அதற்கு பிரதானமான காரணம். இந்த பரீட்சையில் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தத்தினால் பல பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது சர்வேயின் மூலம் சயின்டிபிக்கலி செய்யப்பட்ட ஆய்வின் மூலம் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கிறது. சில பெற்றோர் கொடூரமாக பிள்ளைகளை தாக்கி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்து வருகிறது, எமது பகுதியில் அல்ல. யதார்த்தத்தை சொல்லுகிறேன். சகோதரர்களே, பெரியார்கள், அவர்கள் எங்களுக்கு தரப்பட்ட கிஃப்ட், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அமானிதம். எங்களது பிள்ளைகளை நாங்கள் வஞ்சிக்க கூடாது. அவர்கள் அது தரத்தை, அவர்கள் அது லெவலை, அவர்கள் அது கெப்பாசிட்டியை முழுமையாக உணர்ந்து அவர்களோடு நாம் பயணிக்க வேண்டும். பரீட்சை எழுதக்கூடாது, நிறுத்துங்கள் என்று நான் சொல்லவில்லை. பேலன்ஸாக பயணியுங்கள் என்று சொல்லுகிறேன். அந்த தீவிரமான போக்கை விடுங்கள் என்று சொல்லுகிறேன். குழந்தைகளை கடிந்து கொள்ளாதீர்கள். கடுமையான வார்த்தைகளை அவர்களுக்கு பிரயோகிக்காதீர்கள். அல் குர்ஆன் சொல்லுகின்ற இந்த குழந்தை மொழியோடு அவர்களோடு பேசுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை விடயங்களை செய்வதே இல்லையே. நான் கேட்கிறேன், எந்த தாய் தந்தை தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜத்து தொழுது கையேந்தி அல்லாஹ்விடம் தனது பிள்ளைகளுக்காக துஆ கேட்கின்றார் என்று கேட்கிறேன்? 1-2 பேர் தான் இருப்பார்கள். பலருக்கும் அதற்கு நேரம் இல்லை, அதில் நாட்டம் இல்லை. எந்த தாய் தந்தை தனது மகளை அல்லது மகனை அணுகி, மகனே நீ அல்லாஹ்விடம் துஆ செய், நீ வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய், உனக்கு அறிவு ஞானம் பெற வேண்டும் என்று இந்த துஆவை ஓது, அல்லாஹ்விடம் கேள் என்று எந்த தாய் தந்தை சொல்லிக் கொடுக்கின்றார் என்று கேட்கிறேன். எந்த துருவத்தில் இருந்தாலும் அவர் நன்றாக கற்றுக் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு செலவழித்தாவது அங்கு எங்களது பிள்ளைகளை கொண்டு இரவு 12 மணி வரை அவருக்கு கற்றுக் கொடுக்க வகுப்பு நடத்துவதற்கு நாம் அனுமதிக்கிறோம். கொஞ்சம் நிதானமாகுங்கள் என்று சொல்லுகிறேன். 70 புள்ளி ஒரு பிள்ளை பெற்றால் அந்த பிள்ளை அந்த பரீட்சையில் சித்தி அடைந்து விட்டது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, ஒரு வருட வருமானம் 1,80,000க்கு குறைவாக எடுக்கின்றவர்கள், அவர்கள் தான் புலமை பரீட்சையில் சித்தி அடைந்தால் எடுக்கலாம் என்பது அரசுடைய முடிவு. ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். அதிகம் நான் சொல்லவில்லை. எங்களது புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற எல்லா மாணவர்களும் சித்தி அடைய வேண்டும். அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த இலக்கை அடைய வேண்டும். நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம். நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். அவர்களை பேலன்ஸாக, அவர்களை ஆற்றுப்படுத்துங்கள், தேற்றுங்கள். மற்ற மாணவர்களோடு மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு எப்பொழுதும் அவர்களை நையப்புடைக்காதீர்கள். அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை பாராட்டுங்கள், ஊக்குவியுங்கள். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் அவனது நல்லடியார்களின் கூட்டத்திலே சேர்த்தருள்வானா. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக வாழ்ந்து உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக இந்த உலகை விட்டு பிரிய கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. الحمد لله اللطيف الكريم الرؤوف الرحيم العزيز الحكيم الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة، والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد، فيا أيها العباد الحاضرين، اتقوا الله حق التقوى. وقال تعالى:
أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله المولان العظيم بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. ثم أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى واستمسكوا من الإسلام بالعروة الوثقى واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شد في النار. واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. آمين. اللهم أعز الإسلام والمسلمين. آمين. وأذل الشرك والمشركين. آمين. وانصر عبادك الموحدين. آمين. اللهم ادفع عنا الغلا والبغى والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن. آمين. ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة. آمين. وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات. آمين. والمسلمين والمسلمات. آمين. ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. والحمد لله رب العالمين. آمين. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة. استووا للصلاة رحمكم الله. اعتدلوا في صفوفكم رحمكم الله.
குதிகால்களை பார்த்து சஃப்புகளை நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். அல்லாஹ் எம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. வெளியிலே நிற்கக்கூடிய சகோதரர்கள் மேல் மாடிக்கு செல்லலாம். சஃப்புகளில் நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. فأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت
فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. صلوات السلام عليكم. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. استغفر الله استغفر الله استغفر الله. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. آمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. آمين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. آمين. ويا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. آمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. ربنا اغفر لنا ولوالدينا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين. وصلى الله وسلم على سيدنا محمد اللهم صل النبي وسلم وبارك الأمي عليه. آمين. وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.